கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேதாரண்யத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக அண்மை செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 6 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. சென்னையில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வேதாரண்யத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டுள்ளது என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் தொடர்ந்து டிட்வா புயல் குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். கடந்த 6 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. சென்னையில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து வேதாரண்யத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். டிட்வா புயல் குறித்தான தற்போதைய நிலவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் இந்த புயல் உருவானால் இலங்கையை விட்டு முழுமையாக விலகி தற்பொழுது காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல 160 கிலோமீட்டர் தொலைவில் புதுச்சேரியில் இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல இது வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரும் போது சூறாவளி புயல் தென்மேற்கு வங்கக்கடல்ல இன்று காலை மற்றும் மாலை நேரங்கள்ல முறையாக 50 கிலோமீட்டர் மற்றும் 25 கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றிலிருந்தே வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடல் அலைகள் சீற்றமாக இருக்கக்கூடிய நிலையில புயலுடைய அந்த நம்ம தமிழகத்தை நோக்கி நகர வரக்கூடிய அந்த கிலோமீட்டர் என்பது நெருங்கி வரக்கூடிய நிலையில மேலும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும். வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று முழுவதுமே வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை தொடரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் இந்த புயல் எந்த பகுதியை கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத கணிக்கப்படாமல் இருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.